சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன் லைஃப் பத்தி நீயே யோசிக்கிற? நடக்கிறது ஃபேமிலி பிரச்சனை இல்ல, ஃபேக்டரி பிரச்சனை. ஒரு எம்டியா நான் நினைக்கிறது நடக்குமா நடக்காதான் தான் என் பிரச்சனை. நீ புரியாம பேசுற சௌந்தர்யா. நீ போட்டி போடுறது உன் அத்தை கிட்ட, நீ பண்றது பிடிக்கலன்னு என்கிட்ட வந்து சண்டை போட்டது உன் புருஷன். இது எப்படி பிசினஸ் பிரச்சனையா மட்டும் பாப்ப? முதல்ல ஃபேமிலி தான் முக்கியம். அது எனக்கும் தெரியும். எனக்கு பிசினஸ்க்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம். உன்னால இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? சாரி சௌந்தர்யா, எனக்கு என் தங்கச்சி நல்லா இருக்கணும், அவ ஃபேமிலியில சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பிசினஸ். என்னால லேபர்ஸை திருப்பி அனுப்ப முடியாது. போடா போ. நீ முடியாதுன்னு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும். எல்லாரும் சேர்ந்து என்னை எதிர்த்து நின்னாலும் நான் நினைச்சதை சாதிச்சு காட்டுவேன். சூர்யா, நில்லுங்க. உங்க மனசுல என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க? எதுக்காக இப்பெல்லாம் பண்றீங்க? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஏய், இதுக்கு பதில் வேணும் உனக்கு? என் அண்ணன் கம்பெனிக்கு போய் எதுக்காக அவர்கிட்ட சண்டை போட்டீங்க? உங்க அண்ணன் எதுக்காக நம்ம கம்பெனிக்கு ஆள் சப்ளை பண்ணா? அதனால தான் போய் கேட்டேன். நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அதனால தான் அவர் ஆளுங்களை அனுப்பி வச்சாரு. ஏன் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண கூடாது, நான் எதுவுமே செய்யக்கூடாது, கம்பெனியை மூடிட்டு வந்துடணும். என்னால எதுவுமே முடியலன்னு உங்ககிட்ட சரண்டர் ஆகணும். ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உன்னை யாரு சரண்டர் ஆக சொன்னா? நீ சரண்டர் எல்லாம் ஒண்ணும் ஆக வேணாம். நீ வேலையை விட்டு தூக்குனா அந்த 10 பேரை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டு எப்பவும் போல நீ வேலையை கண்டினியூ பண்ணலாம், பிரச்சனையே இருக்காது. இல்ல, நான் தொழில் பார்க்க கூடாதுன்னு நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க. ஏய், பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ தொழில் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா அம்மா உன்னை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கவே மாட்டாங்க. நானும் நீ சொல்ற வேலையை பார்த்து இருந்திருக்க மாட்டேன். அப்போ எதுக்காக உங்க அம்மா இப்ப தொழிலாளிகளை எனக்கு எதிரா தூண்டி விட்டு அவங்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா உனக்கு எதிராக போராட்டம் பண்ணல, நீ தான் அவங்கள பண்ண வச்சிருக்க. நீ பண்றது தப்புன்னு புரிஞ்சுக்கோ சௌந்தர்யா. புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காத. உன் விஷயத்துல அம்மா என்னை எதுவும் பண்ணாதன்னு சொல்லி வச்சிருக்காங்க, அதனால நான் கண்ட்ரோல்டா இருக்கேன். அவங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நானும் உன்னை பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு, அப்புறம் நல்லா இருக்காது. என்ன அடிக்கணும் தோணுதா? அடிங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அடிங்க சொல்றேன்ல. சூர்யா, ஏண்டா என்ன பழக்கம் இது? நம்ம குடும்பத்துல பொண்ணுங்க மேல யாராவது கை நீட்டி இருக்காங்களா? என்ன பழக்கம் இது? அப்பா, இவதான்பா புரிஞ்சுக்காம மேல மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கட்டும். ஏம்மா, சூர்யா அவ்வளவு சொல்றானே, காது கொடுத்து கேட்டா என்னம்மா? புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? அங்க ஒன்னாவரதா இருக்காங்களே, அவங்களோட புருஷன் தானே நீங்க? நீங்க அவங்க கிட்ட போய் வேண்டாமா, மருமகளுக்கு எதிரா எதுவும் பண்ண வேண்டாம், நீ போராட்டத்தெல்லாம் கைவிட்டு வந்துரு, அவ எப்படியாவது பாத்துப்பான்னு சொல்லுங்களேன். அவங்க கேக்குறாங்களான்னு பாப்போம். இருடா, சொல்றேன்ல, பொறுமையா இரு. சூர்யா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நான் சொல்றது கேளு. அப்பா, இரு. நான் சொல்றது கேளு. கூல் டவுன். நீ உள்ள போ. போ. போங்கப்பா. உள்ள போடா. ஏமா இப்படி? இங்க 1008 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஏன்? போ போமா, போ போ.
கொஞ்சம் கூட யோசிக்காம தயங்காம கட்ன பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு உங்களாலே முடியல, என்கிட்ட பேச வந்துட்டீங்களான்னு எதாலையும் அடிச்ச மாதிரி எப்படி கேட்ட பாத்தியா? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அண்ணன் கூப்பிட்டாருன்னு நான் போய் கூப்பிட்டப்ப என்கிட்ட அண்ணனை மதிக்காம பேசினான். ஆனா இப்போ அண்ணனை முகத்துக்கு நேரா இப்படி கேட்டுட்டாளே. புருஷன்னு வச்சு பார்க்க மாட்டேங்கிறா, மாமியார்னும் பார்க்க மாட்டேங்கிறா, கடைசியில மாமனார கூட இப்படி பேசிட்டாளே. நான் நினைச்சு கூட பார்க்கல ருத்ரா, சௌந்தர்யா இப்படி இருப்பான்னு. அவ அப்படி பேசிட்டு போறா. அண்ணன் அசையாம தலையில இடி விழுந்த மாதிரி இடிஞ்சு போய் நிக்கிறாரு. ருத்ரா, நான் இங்க நடந்ததை பத்தி புலம்பிட்டு இருக்கேன், நீ என்னடானா நான் சொன்ன எதையுமே காதுல வாங்காம அப்படி என்னத்தை தான் யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்ல, சௌந்தர்யா அப்படி பேசிட்டு போறா, அண்ணன் கல்லு மாதிரி இருக்காரு. நானும் அதை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். அண்ணனுக்கு ஏதாவது நடந்தாதான் நமக்கு வேற மாதிரி முடிவு வரும். நடந்தான்னு நம்ம காத்துட்டு இருக்க கூடாது. வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருந்தா ஜெயிக்கிறது கஷ்டம். வாய்ப்புகளை நாமளே உருவாக்கிட்டா சுலபமா ஜெயிச்சிடலாம். என்ன சொல்ற? அங்க உண்ணாவிரதம் இருக்காங்களே, அவங்களோட புருஷன் தானே நீங்க. நீங்க அவங்க கிட்ட போய் வேண்டாமா, மருமகளுக்கு எதிரா எதுவும் பண்ண வேண்டாம், நீ போராட்டத்தெல்லாம் கைவிட்டுட்டு வந்துரு, அவ எப்படியாவது பாத்துப்பான்னு சொல்லுங்களேன்.